வியூவர்ஸ், வெல்கம் டு aathusamayal. இப்போ மார்கழி மாசத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்பவே ஷார்ட்டாக உங்களுக்கு நான் இந்த டீட்டெயில் நான் சொல்கிறேன். ஏன் நம்ம என்ன பண்ணணும் இந்த மார்கழி மாதத்தில் அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த மார்கழி மாதம் பார்த்திங்கன்னா கார்த்திகை முடியறது இல்லையா, ஈவினிங்கில் நம்ம விளக்கேற்றுவோம். இது மார்கழி ஆரம்பிக்கும் போது கரெக்டாக அந்த 5 மணிக்கு காலம்பரை விளக்கு, அந்த 2 விளக்கு வாசலில் நம்ம ஏற்றுவோம் இல்லையா கார்த்திகை மாதம் முழுவதும். அதே மாதிரி இப்போ மார்கழியில் மார்னிங்கில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 4:30 மணிக்கு நம்ம எழுந்து இந்த நிறைய பார்த்தீங்கன்னா இந்த பஜன்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ரொம்ப ஆஸ்பிஷியஸ் மந்த் அது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓசோன் லேயருக்கு பக்கத்தில் தான் அந்த பூமி இருக்கும். அப்போ சுவாசிக்கிற காற்று ரொம்பவே உடம்புக்கு நல்லது அப்படின்றதுனால கண்டிப்பாக அது சின்க்ரனைஸ் ஆகும். அது நீங்கள் வேணால் சயின்டிஃபிக் பிரகாரம் நம்ம இப்படியும் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ எழுந்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எழுந்து ரொம்ப நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம அந்த பாசுரம் இருக்குது இல்லையா, 1லேருந்து 30 டேஸ் வரைக்கும் நமக்கு திருப்பாவை பாசுரம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நம்ம வாசித்தா ரொம்பவே நல்லது. இந்த மார்கழி மாதம் அப்புறம் ஆடி மாதம் இதெல்லாம் ரொம்ப நல்ல விசேஷங்கள், அதுக்கப்புறம் இந்த கல்யாணம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது கடவுளுக்கே உகந்தமான மந்த்து. ஸோ அட்லீஸ்ட் வருஷம் ஃபுல்லாக நம்ம பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் அந்த மந்தில் நம்ம கடவுளுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அப்படி வச்சுருக்காங்களோ என்னமோ. ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக் டேஸ். பார்த்தீங்கன்னா ஆடி மாதமும் ரொம்ப கடவுளுக்கு உகந்தமான மந்த்து. அதுக்கப்புறம் இப்போ மார்கழியும் அப்படிதான் சொல்லுவாங்க. இந்த மார்கழி மாதத்தில் நிறைய ஸ்பெஷல் வருங்க. இந்த கூடாரவள்ளி அப்படின்னு சொல்லி ஆண்டாள் ஸ்பெஷல் அந்த டே வரும். அதுக்கப்புறம் ஆருத்ரா தரிசனம் வரும். ஏகாதேசி, வைகுண்ட ஏகாதேசி, பகல் 10 ரா 10 அப்படின்னு சொல்லிட்டு வரும் அந்த டேஸ் எல்லாமே. ஸோ ரொம்பவே நல்லா ஹனுமன் ஜெயந்தி அந்த டேஸில் வரும். ஸோ இந்த நிறைய விசேஷங்கள் அதில் வரும். அப்புறம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசனம் அந்த டே வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டேஸ் வரும். அது போகி வரைக்கும் மார்கழி மாதம் நம்ம கண்டிப்பாக நம்ம நல்ல மாதிரி நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். இதுவும் நல்ல செலிப்ரேட் பண்ண வேண்டிய மந்த்து தான். ஏன்னா நம்மளுடைய நிறைய வேண்டுதல் நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ உண்மையான வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக கிருஷ்ணருக்கு உகந்த மந்த்து இது. புரட்டாசி மாதம் ஃபுல்லாக எப்படி பெருமாளை நம்ம வழிபடுறோமோ அந்த மாதிரி இந்த மந்த் நம்ம கிருஷ்ணரை வழிபட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு நினைச்சது கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமாக கல்யாணம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுற பேச்சுலர்ஸ், அதான் கேர்ள்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக நீங்கள் வழிபடலாம். அதுக்கப்புறம் கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாசுரம் 1லேருந்து 30 வரைக்கும் நீங்கள் பாராயணம் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்பவே நல்லது. அப்புறம் திருப்பள்ளி எழுச்சி, அதுக்கப்புறம் திருவம்பாவை அப்படின்னு ஸ்லோகங்கள் இருக்குது. அதை நம்ம வாசிக்கலாம். கண்டிப்பாக சிவபெருமான நினச்சி மாணிக்க வாசகர் எழுதினது, அதுவும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் நம்ம வாசிக்கலாம். அழகாக நம்ம கோலம் போடலாம். அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த மாதிரி கோலம் போடலாம். ரொம்பவே நமக்கு அந்த டே ரொம்ப நல்லாயிருக்கும். நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக நம்ம செய்யணும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன நெய்வேத்தியங்கள் நம்ம பண்ணலாம், என்ன சமைக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸும் நான் ஷார்ட்டாக நான் சொல்லியிருக்கேன். ஜஸ்ட்டு அந்த இதுவும் நீங்கள் கிளிப்பிங்ஸை பார்த்துக்கோங்க. நான் அந்த நோட்டில் எழுதினதை நான் காமிக்கிறேன். ஸோ எப்பவுமே நான் பூஜா வீடியோஸில் காமிக்கிறது தான். எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐ திங்க் இது உங்களுக்கு குட் இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம முயற்சி பண்ணி ஒரு குட் வைப்ரேஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இனி வர வீடியோஸ் கண்டிப்பாக நீங்கள்
நீங்கள் வந்து பாருங்கள். என்னென்ன பிரசாதம் பண்ணணும் அப்படின்றத கூட நான் வந்து ஃபாலோயிங் டேஸில் நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அதிகமாக சிரமப்படணும் அப்படின்றதுலாம் ஒன்றுமே இல்லை. சிம்பிளாக நம்மளோட வேண்டுதலை இந்த மாதிரி நம்ம வந்து பிளெஸிங்ஸ் வந்து நம்ம வேண்டுதலை வச்சு பிளெஸிங்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த மந்த்து கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை கண்டிப்பாக இந்த மந்த் ஃபுல்லாக நீங்கள் நல்லா வேண்டுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன அதை செய்யணும், என்ன ஸ்வீட் பண்ணணும், அப்புறம் நெய்வேத்தியங்கள் என்ன அப்படின்றது இந்த மந்த்து ஏதாவது செய்ய முடிஞ்சால் நீங்கள் செஞ்சு நீங்கள் நெய்வேத்தியம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது நான் உங்களுக்கு அந்த கிளிப்பிங்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம். சிம்பிளாக டெக்கரேட் பண்ணி நம்ம வச்சுட்டு நம்ம அந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். இந்த மாதிரி புக் விற்கிறது இல்லையா, ஸோ இந்த புக்கை நம்ம வந்து வாங்கி இதில் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அதை பார்த்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா திருப்பாவை 1லேருந்து 30 பாசுரம் இருக்கும். அந்த 30 பாசுரமும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது 30 அப்புறம் திருவம்பாவை இருக்கும், திருப்பள்ளி எழுச்சி, அதையும் நீங்கள் வாசிச்சுட்டு திருவம்பாவையும் நீங்கள் வந்து வாசிக்கலாம். ஸோ அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது மார்கழி மாதம் வந்து வைகுண்ட ஏகாதசி என்றைக்கு வருது அப்படின்றத நான் போட்டிருக்கேன். 27th டிசம்பர் 27th வருது. ஆருத்ரா தரிசனம் ஜனவரி 10th, ஹனுமன் ஜெயந்தி டிசம்பர் 25th, போகி அன்னைக்கு தான் லாஸ்ட்டு மார்கழி மாதம், அது ஜனவரி 14th. ஸோ இதில் டேட் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் ஏதாவது மாற்றங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மற்றவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். என்னென்ன ஸ்லோகம் படிக்கலாம் அப்படின்றத தான் நான் இங்கே போட்டிருக்கேன். மந்த் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருப்பாவை கூட நீங்கள் இப்போ வாசித்து அதை வந்து நீங்கள் சிம்பிளாக நீங்கள் முடிச்சுக்கலாம். ஏதாவது ஒரு சின்ன ஸ்வீட் பண்ணி நீங்கள் வந்து செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா திருப்பள்ளி எழுச்சி, திருப்பாவைக்கு முன்னாடியும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி இருக்குது. அதுக்கப்புறம் திருவம்பாவைக்கு முன்னாடியும் ஒரு திருப்பள்ளி எழுச்சி இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு நம்ம வாசிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மார்கழி பிரசாதம் பார்த்திங்கன்னா என்னென்ன பிரசாதம் போட்டிருக்கேன்னு பாருங்கள். கல்கண்டு சாதம், வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கல், புளியோதரை, இதில் பார்க்குற நீங்கள் எல்லாமே வந்து நான் வந்து ரெசிபீஸ் போட்டிருக்கேன். அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் போட்டு விடுறேன். தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சு நீங்கள் வந்து அந்த டே வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா டைப் ஆஃப் பாயாசம் பண்ணலாம். அதுக்கப்புறம் கீர் டைப் ஆஃப் ரெசிபீஸ் பண்ணலாம். பால் பாயாசம், அதுக்கப்புறம் பருப்பு பாயாசம், சுண்டல், கேசரி, இந்த மாதிரி ஏதாவது பண்ணி நம்ம வந்து நெய்வேத்தியம் நம்ம வந்து பண்ணலாம். ஸோ இந்த டேஸ் வந்து நீங்கள் வேண்டுதல் எல்லாமே வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பிக்கையோடு நம்ம வந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இஃப் சப்போஸ் ஏதாவது நீங்கள் இந்த மந்த் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது விரும்புனீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டு விடுங்க. மற்றவங்களுக்கும் அதுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கன்வே பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.